ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து இலக்கண பகுதி பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இலக்கணம் 5 இலக்கணத்தை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 6th to 10th ஓல்டு புக் மற்றும் நியூ புக்கோட சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம மேற்கோள்கள் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மேற்கோள்கள் 6th to 10th பார்க்க போகிறோம். இது புதிய புத்தகத்தில் இருக்கிறது. 6ஆம் வகுப்பு. முதல்ல சொல். தமிழ் என்ற சொல் எதில் முதல்ல ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். மேற்கோள்கள் என்ன அப்படின்னா தமிழ் என் கிளவியும் அதனோடற்று. இது தொல்காப்பியம் 386வது பாடல் வரியில் இருக்குது. அடுத்ததாக தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் இருக்குது. இலிகடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினே ஆயின். இது வஞ்சிக்காண்டத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழன் வர இது அப்பர் தேவாரத்தில் இருக்குது. தமிழன் கண்டாய் இது திருத்தாண்டகம். அப்பர் தேவாரத்தில் திருத்தாண்டகத்தில் இது இருக்குது. அடுத்ததாக முதல்ல பார்க்க போகிறது காசி ஆனந்தனோட கவிதை. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்னா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும். இது காசி ஆனந்தனோட கவிதை. இரண்டாவதா வாணிதாசன் பற்றி பார்க்கலாம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி. இது வாணிதாசனோட கவிதை. அடுத்ததாக பாரதியாரோட பாடல் ஒன்று பார்க்கலாம். மூன்றாவது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இது பாரதியாரோட பாடல். நான்காவதா பாரதியார் பாரதி தாயின் தொன்மையை பற்றி பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாரதியார் பாரத தாயை புகழ்ந்து பாடியிருக்காரு. அடுத்தது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை அங்கே கொடுத்துருக்காங்க. நிலம் தீ நீர் வலி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் ஆதலின் அப்படிங்கிறது இந்த தொல்காப்பியம் நூல். மோஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த பாடலை கொடுத்துட்டு இது இடம்பெறும் நூல் எது, இந்த நூலை இயற்றியவர் யார், இது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி இதை 3 பொருளில் கேட்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இதுமாரி தான் கொஸ்டின் டைப் இருக்கும். 6வதா கார் 40 பாடல் கொடுத்துருக்காங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என கார் 40 பாடல் விவரிக்கிறது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. 7வது 10 பாடல். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைப்பது குறித்து 10 பாடல் விவரிக்கிறது. அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு. இது 10 பாடல். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. இது கார் 40 பாடல். அடுத்ததா நச்சினை பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இது நச்சினை பாடல். கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். அடுத்து 9 ஔவையாரின் பாடல். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள். இது ஔவையாரின் பாடல். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள். 10வது திருவள்ளுவமாலை பாடல். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். இது கபிலர் இயற்றியது. திருவள்ளுவமாலையில் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படிங்கிறது திருவள்ளுவமாலை இடம்பெற்றுள்ள. அடுத்து பாரதியாரோட பாடல். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். அப்படி பாரதியார் பாடல் கூறியிருக்காரு. அடுத்ததா திருக்குறள்.
யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த திருக்குறளுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து அப்புறமே பார்க்கலாம். முதல்ல இது பாடல் என்ன, இது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒன்றா போகலாம். அடுத்து பழமொழி 400 பாடல். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இந்த பழமொழி 400 பாடல் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார், இதை கேட்டுட்டு இதற்கு அடுத்த லைன் இது முடிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லது ஆற்றுனா வேண்டுவது இல் இதை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பழமொழி 400. அடுத்தது பாரதியாரோட இன்னொரு பாடல். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியார் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இன்னொரு தடவை பாருங்க, பாரதியாரோட நல்ல பாடல். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியார் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஔவையாரோட ஒரு பாடல் தான் ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிறது. அடுத்து நற்றிணையில் ஒரு பாடல் இருக்குது. அது அந்த பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, உமனர் போகலும், இது நற்றிணை 17 குறுந்தொகையிலேருந்து ஒரு பாடல். பாலோடு வந்து கூலோடு பெயரும், இது குறுந்தொகை. அகநானூரில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். அடுத்ததா ஒரு திருக்குறள் இருக்கு. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின், வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். 20 பட்டினப்பாலின் பாடல். நடுவு நின்ற நஞ்செஞ்சினோர், நடுவு நின்ற நஞ்செஞ்சினோர், இது பட்டினப்பாலையின் பாடல். இன்னொரு பட்டினப்பாலையோட பாடல் கொடுத்துருக்காங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது, இது பட்டினப்பாலின் பாடல். 22 திருக்குறளோட ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. திருக்குறள்லேருந்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி, இது திருக்குறளோட ஒரு குறட்பா. அடுத்ததா முத்தரையனாரோட மலேசிய கவிஞர் இவர் தான். அது அவருடைய கவிதை. அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம் வன்புகழ் கொடையிற் காண்போம் வலிமை போரில் காண்போம் தன்பிற புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் அப்படின்னு சொல்லி இந்த முத்தரையனார் மலேசிய கவிதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். புறநானூற்று பாடல். தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே, இது புறநானூற்று பாடல். அடுத்ததா வள்ளலாரோட பாடல். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், இது வள்ளலாருடைய பாடல். அடுத்தது அன்னை தெரசாவோட வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 27 கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை தொழிலாளர் பற்றிய கருத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொல்லி குழந்தை தொழிலாளர் பற்றி கைலாஷ் சத்யார்த்தியோட கருத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா கவிமணி தேசிக விநாயகனாரோட பாடல் கொடுத்துருக்காங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா எங்குது வெள்ளைப்பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளைப்பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. இதை நம்ம படிக்க தேவையில்ல, ஆனால் இதோட அணிகள் கேட்பாங்க. இது வந்து இயல்பு நவிர்ச்சி அணி, இயல்பாக கூறுறதுனால இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த 6ஆம் வகுப்பு பாடலோட கடைசி திருக்குறள். அறிவற்றம் காக்கும் கருவி
செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவு தான் அனைத்திற்கும் மேலானது, அதை பார்த்து ஒழுக்கமாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த அறிவு தான் அனைத்திற்குமே அரணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் குறள் கூறுது. இதோட 6ஆம் வகுப்பு மேற்கோள்கள் மற்றும் ஆசிரியர்களோட வார்த்தைகள் இதெல்லாம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.